அப்படி சிதம்பரத்திற்கு போகிற வழியிலே தான் வைத்தீஸ்வரன் கோவிலிலே போய் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை எழுதிவிட்டு சிதம்பரத்திற்கு போய் சிதம்பரம் மும்மணி கோவில் ஒரு நூல் எழுதுகிறார். நீங்கள் உங்களுக்கு ஒரு புலவனை அவன் தமிழால் நான் பார்க்கிறேன். வெறும் அதாவது பக்தியால் ஒரு பாடுவது என்பது வேறு. பக்தியால் என்ன ஒரு சிறப்பு இருக்கிறது. உலகில் பல மொழிகள் தெய்வங்கள் பேசியதால் பிழைத்திருக்கிறது. ஈப்ரு மொழி என்கிற ஒரு மொழியை இயேசுநாதர் பேசினார் என்பதாலே தான் அப்படி ஒரு மொழி இருந்ததை நாம் அறிகிறோம். தெய்வங்கள் பேசியதாலே தான் சில மொழிகள் இந்த உலகத்திலே பிழைத்திருக்கிறது. தான் பாடப்பட வேண்டும் என்று தெய்வமே விரும்பிய ஒரு மொழி உலகத்திலே உண்டென்றால் அது நம் தமிழ் தவிர வேறு மொழி கிடையாது. அப்படி ஒரு சிறப்பு தமிழுக்கு உண்டு. அந்த தமிழால் இறைவனை பாடுகிற போது 17 நூற்றாண்டுகளாக பாடிய சைவ மரபில் பாடிய எல்லோரும், இறைவனின் எல்லா திருக்கோலங்களையும் பாடிய எல்லோரும் ஒரு திருக்கோலத்தை யாரும் பாடவில்லை. அல்லது பாடுகிற போது அதை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு போவார்களே தவிர அந்த தோற்றத்தை வியந்து பாட மாட்டார்கள். இது என்ன சூக்குமம் அப்படின்னா, இறைவனை ஆணாக பார்க்கிற போது மாணிக்கவாசகருக்கு எளிதாகிறது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இறைவனை ஆணாக பாவிக்கிறார், எல்லாமா பார்த்துட்டார், முடிஞ்சது. இன்னொரு பக்தன் இறைவனை பெண்ணாக பார்க்குறான். சக்தி வழிபாடு. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணியாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே. ஆணாக பார்த்தால் பாட முடிகிறது எளிதாக, பெண்ணாக பார்த்தால் பாட முடிகிறது எளிதாக. ஆனால் சைவ மரபில் இறைவன் தன்னில் பாதியை பெண்ணுக்கு கொடுத்தான். அது என்ன கோலம் உங்களுக்கு தெரியும். அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரராக நிற்கிற இறைவனை நீங்கள் எப்படி பாடுவீர்கள்? அர்த்தநாரீஸ்வரர் அவனா அவளா? அர்த்தநாரீஸ்வரர் ஒருவனா ஒருத்தியா? என்ன பதிலே காணும்? அது இப்போ தெரியும் உங்களுக்கு. அம்மா எப்போ இப்போ தெரியுது. 17 நூற்றாண்டு வரைக்கும் யாருக்கும் தெரியலையே. குமரகுருபர சுவாமிகள் தொடர வரைக்கும் தெரியல. குமரகுருபரர் இந்த முடிச்ச மட்டும் அவிழ்க்கல. அந்த இடத்தில் உலகின் ஒப்பற்ற மொழி தமிழ்னு சொல்றார். அங்கதான் நீங்க இணைச்சு பார்க்கணும். அது ஒரு அழகான பாடல். அது ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உருவு ஒன்றென்றால், அதானே, இறைவன் பெண்ணாகவும் நிற்கிறான் ஆணாகவும் நிற்கிறான். ஒருவன் என்றும் சொல்ல முடியாது, ஒருத்தி என்றும் சொல்ல முடியாது. ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உருவு ஒன்றென்றால் அவ் உருவை ஒருத்தி என்கோ ஒருவன் என்கோ. என்கோ என்றால் எப்படி சொல்லுவேன்? தமிழில் தான். ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உருவம் ஒன்றென்றால் அந்த ஒன்றாக இருக்கிற உருவத்தை நான் ஒருவன் என்பேனா ஒருத்தி என்பேனா? தவித்து பாடு சொல்றார். இருவருக்கும் உரித்தாக, இருவரையும் குறிப்பிடும் விதமாக ஒருவர். ஒருவர்னா ஆண்பாலா பெண்பாலா? பெண்ணையும் குறிக்கும் ஆணையும் குறிக்கும். நண்பர்களே, உலகத்திலேயே ஆண் பெண் இருவரையும் ஒரு சொல்லால் குறிக்கிற ஒரு சொல் ஒருவர். அது இருக்கிற ஒரே மொழி தமிழ். வேற எந்த மொழியிலும் இல்லை. ஆமாம். இப்போ சுவாமி சொல்றார் குமரகுருபரர், இருவருக்கும் உருவம் ஒன்றென்றால் அவனை ஒருத்தி என்பேனா ஒருவன் என்பேனா? இருவருக்கும் உரித்தாக ஒருவர் என்கிற இயற்சொல் இல்லாமல் போனால் உன்னை நான் எப்படி பாடுவேன்னு கேட்டார். என் மொழியில் ஒருவர் என்கிற இயற்சொல் இல்லாவிட்டால் உருவம் ஒன்றாக இருக்கிற இறைவனும் ஆணும் பெண்ணுமாக இருக்கிற உன்னை நான் எப்படி பாடுவேன்? ஆணும் பெண்ணுமாக இருக்கிற உன்னை பாடுவதற்கு என் மொழியில் தான் ஒருவர் என்கிற ஒரு சொல் இருக்கிறது. உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்பதை குறிக்காமல் அவர் குறிக்கிற இடம் அது. அப்படி ஒரு சொல் தவிர வேறு சொல்லால் குறிக்க முடியாது என்று பாடிய அவரே அதே சிதம்பரம் மும்மணி கோவையில் பாடி வருகிற போதே ஒரு இடத்தில்
பக்தி மேலிட்டால் அல்ல, மொழியின் மீது கொண்ட ஆளுமையால் எந்தாயின்னு கூப்பிடுறார். எந்தாயினா என் தந்தையே என்றும் பொருள்படும், என் தாய் என்றும் பொருள்படும். அதற்கு முன்பு ஆண் ஒரு பாதி பெண் ஒரு பாதியாக, அர்த்தநாரியாக, உமையொரு பாகனாக இறைவன் நின்ற கோலத்தை எந்தாய் என்று எந்த புலவனும் விழித்தது இல்லை. மொழி ஆளுமை உங்களுக்கு புலவனுக்கு. சிதம்பரத்தில் இறைவனை வழிபட்டு விட்டு திரும்பவும் மடத்திற்கு வருகிறார். குரு சொல்லுகிறார், காசிக்கு போ, அங்கே போய் சைவ திருப்பணி செய்ய போன் பணிக்கிறார். நண்பர்களே, இப்போது போல் அல்ல, 17ஆம் நூற்றாண்டில் தர்மபுரத்திலே இருந்து காசிக்கு பயணப்படுகிறார் குமரகுருபரர். இந்தியாவின் சமய ஆன்மீக தத்துவ மரபில் தென்னாட்டிலே இருந்து கால்நடையாக வடக்கு நோக்கி புறப்பட்ட பெருமை இருவருக்கு மட்டுமே உண்டு. ஒன்னொன்று ஆதிசங்கரர், இன்னொன்று குமரகுருபரர். வேறு யாரும் அந்த நாளிலே இருந்த பயணச் சிரமங்களை மேற்கொண்டு வடக்கு நோக்கி பயணப்பட்டதில்லை. கம்பன் உள்பட எல்லோரும் இருந்த இடத்திலேயே பாடி பொருளும் புகழும் பெற்றவர்கள். இருந்த இடத்தில் இல்லாமல் 20,000 பொன் சிறுகாசு வருமானம் உள்ள அரியநாயகிபுரத்தை துறந்து விட்டு இருந்து வாழ்வதற்கு ஒரு இடம் கிடைத்த போதும் கூட கொடையாக வந்ததையும் மறந்து விட்டுவிட்டு தன் குருவிடத்திலே கல்லாடை பெற்று துறவு மேற்கொண்டு காசிக்கு போகிறார். ஆதிசங்கரருக்கு பிறகு ஏறக்குறைய 17 நூற்றாண்டுகளுக்கு பிறகு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நடந்த ஒரு தமிழ் புலவன் உண்டென்றால் ஆதிசங்கரர் பிறந்தது காலடி கேரளா என்று வைத்து கொண்டால் 21 நூற்றாண்டு கால தமிழ் மரபில் தமிழ்நாட்டிலே இருந்து தமிழ் பணி செய்வதற்காக வடக்கு நோக்கி நடந்த ஒரே புலவன் குமரகுருபரன். காசிக்கு போனாரே தமிழ் வளர்த்தாரா? சைவ திருப்பணி செய்தாரா? செய்தார். காசிக்கு போனார், காசியின் அழகை பார்த்தார். தான் பிறந்த ஊரை மையமாக வைத்து கையில கிளம்பகம் பாடிய குமரகுருபரர், பின்னாளில் மதுரை நகர்வியந்து மதுரை கிளம்பகம் பாடிய குமரகுருபரர் காசியிலே போய் காசி கிளம்பகம் பாடுகிறார். காசி கிளம்பம் பாடுகிற போது சற்றேறக்குறைய 1628ஆம் ஆண்டு பிறந்த குமரகுருபரர் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1950களில் 60களில் காசிக்கு பயணப்பட்டார் என்று வைத்துக் கொண்டால் அன்றைய காசி உள்ளிட்ட வட இந்தியா முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்தவர் முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி சக்கரவர்த்தியான அவுரங்கசீப். பிற சமயங்களின்பால் பொறை இல்லாத, நட்புணர்ச்சி பாராட்டாத சக்கரவர்த்திகளில் ஒருவர் அவுரங்கசீப். எழுத படிக்க தெரியாத பாதுஷா அக்பருக்கு அக்பருக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாத பாதுஷா அக்பருக்கு பிற சமயங்களில் இருந்து நல்லிணக்கமும் அன்பும், எழுத படிக்க தெரிந்த சான்றோனான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அவுரங்கசீப்புக்கு கிடையாது.